வெல்கம் டு நம்ம மேக்ஸ். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. இப்போ 2.7 எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2.7ல் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இதில் வந்து 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் இன் போலார் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது வந்து போலார் ஃபார்மில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. z ஃபர்ஸ்ட் சம் என்னது, z 2 + i × 2√3. செகண்ட் சம் 3 - i × √3. தேர்ட் சம் -2 - i × 2. அடுத்து fourth one I - 1 cos π/3 + I sin π/3. இதை நாளை ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸ் இன்ட்ரோ வீடியோல கொடுத்துருக்கேன்ல ஃபார்முலாஸ், அதை ஃபுல்லா நம்ம தரவா படிச்சாதான் இந்த சம் செய்ய முடியும். அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிடுறவாங்க. என்னென்ன ஃபார்முலா தேவை அப்படின்றது. z என்னப்பா, x + iy. இது வந்து நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரி, r என்னது, மாடுலஸ் ஆஃப் z r என்ன, √(x² + y²). இது என்ன நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரி, அடுத்து வந்து என்னது, ஆல்பா tan 1 y/x. இந்த மூணு ஃபார்ம்ல என்ன நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரியா, இது போலார் ஃபார்ம் தெரியும் நமக்கு, r × cos θ + I sin θ தெரியும் இல்லையா. அதுதான் இந்த எக்ஸ்ன்றது என்ன, ரியல் பார்ட் ஆஃப் z, ஒய்ன்றது என்ன, இமேஜினரி பார்ட் ஆஃப் z. இது தெரிஞ்சா நம்ம சம் செஞ்சிடலாம்ப்பா. வாங்க சம் செய்யலாம். வாங்கப்பா சம் செய்யலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் சம் வந்து 2 + i × 2√3 சொல்லி கொடுத்துருக்காங்க. லெட் z x + iy. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, x + iy என்ன கொடுத்துருக்காங்க, 2 + i × 2√3. இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா, இது வந்து போலார் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம், r × cos θ + I sin θ எழுதினால நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை, அதாவது மாடுலஸ் ஆஃப் z கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து ஆங்கிள் வந்து கண்டுபிடிச்சா போதும். இந்த ஃபார்முலா தான் நம்ம எழுத போறோம். ஹியர் x என்னப்பா, ரியல் பார்ட், y என்னது, 2√3. இது வந்து இமேஜினரி பார்ட். ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் z கண்டுபிடிச்சுக்கலாம். என்ன ஃபார்முலா, √(x² + y² = √(2² + 2√3)². சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 2² என்னது 4 பிளஸ் இது 2² என்னது 4, இந்த √3 ஸ்கொயர் பண்ணா 3. அப்ப என்ன வரும், 4 + 4 3 12 என்னது, √16 என்னது 4. இப்போ வந்து மாடுலஸ் ஆஃப் z கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஆல்பா என்னது, tan 1 y/x, மாடுலஸ் ஆஃப் y/x y என்னப்பா, tan 1 2√3. y வந்து 2√3 டிவைடட் பை 2. இந்த 2 கேன்சல் பண்ணிருங்க. tan 1 √3. tan 1 √3 அப்படின்னா என்னப்பா, எப்ப √3 வரும், tan வேல்யூக்கு என்னது, π/3. therefore ஆல்பா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், π/3 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்பா π/3 கண்டுபிடிச்சிருக்கோம்ப்பா. நமக்கு தேவை தீட்டா வேல்யூ தான் தேவை. ஆர்கன் பிளேன்ல என்னன்னு பார்த்துடலாம், தீட்டா வேல்யூ பார்த்துடலாம். சரி, இது வந்து என்னது, ரியல், இது வந்து என்னது, இமேஜினரி ஆக்சிஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சிஸ்ல 2√3. ரெண்டுமே பாசிட்டிவ் தான். ரெண்டுமே பாசிட்டிவ்ன்றப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் உனக்கு வரப்போகுது. அப்போ இங்க வந்து என்ன, 1 2, இது வந்து என்னது 1 2 3. ஏன்னா 2√3 2க்கும் 3க்கு இடையில தான் இருக்கும். சரி, இந்த பாயிண்ட் என்னன்னு மார்க் பண்ணிடலாம். இங்க வருமா, இது வந்து என்னது 2, 2√3. சரி, இது வந்து என்னது, ஆங்கிள் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு, ஆல்பா 5/3. சர்க்கிள் டிரா பண்ணிடலாம். அதாச்சு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா என்னது, நமக்கு என்ன தெரியும், தீட்டா ஆல்பா தெரியும்ல. இப்போ தீட்டா வேல்யூ மென்ஷன் பண்ணிக்கலாம், which is in the first quadrant. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் என்னப்பா, தீட்டா ஆல்பா. தீட்டா ஆல்பான்னு என்னது, அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, தீட்டா π/3 கிடைச்சிருக்கு. சரி,
நமக்கு போலார் ஃபார்ம் எப்படி எழுதணும்? r into cos theta plus I sin theta தான். எழுதிக்கலாம் நம்ம. Therefore r into cos theta plus I sin theta. r என்னப்பா நமக்கு கிடைச்சிருக்கு? இந்த இருக்கு. இத மாடுலஸ் இதுதான் r. என்ன கிடைச்சிருக்கு? r is equal to 4. r is equal to 4. அப்போ 4 into cos theta என்னது? pi by 3. Cos pi by 3 plus I sin pi by 3. சரி, நமக்கு என்ன தேவை? இந்த கொஸ்டினுக்கு 2 plus I 2 root 3 தானப்ப தேவை. Therefore 2 plus I 2 root 3 equal to 4 into cos 2k pi plus pi by 3 plus I sin 2k pi plus pi by 3, where k is integer, k belongs to z. என்னப்பா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம. வாங்க செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். எல்லாமே சேம் மெத்தட் தான்ப்பா செய்ய போறோம். क्वेश्चनல என்னப்பா கொடுத்திருக்காங்க? 3 minus I root 3 is equal to r into cos theta plus I sin theta. இதான போலார் ஃபார்ம். சரி, இப்போ பாருங்க, here x is equal to 3, y is equal to minus root 3. சரி, மாடுலஸ் z கண்டுபிடிச்சிருக்கோம். மாடுலஸ் z என்னது? r is equal to x square plus y square equal to root of x என்னதுப்பா? 3 square plus minus root 3 whole square equal to root of 3 square என்ன 9. இந்த root 3 square எடுத்தாங்க, மைனஸ் வந்து பாசிட்டிவ் ஆயிடும். ஸ்கொயர் பண்றப்ப 2 square எடுத்தா 3 கிடைச்சிரும். equal to 12. 12 எப்படி பிரிக்கலாம்? 2 into 2 into 3 ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். is equal to 2 2 இருக்கனால வெளியில ஒரு 2 எடுத்தா 2 root 3. சரி, இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம r கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன தேவை? ஆல்பா தேவை தானே. ஆல்பா equal to என்னது? tan inverse modulus y by x implies it is equal to y என்னது பாருங்க? minus root 3. tan inverse equal to tan inverse minus root 3 divided by 3. சரி, இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? tan inverse root 3 by minus root 3 by root 3 into root 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்ல. அப்போ root 3 ஒரு root 3 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? root 3 எடுத்து கேன்சல் ஆச்சுன்னா என்னப்பா? நமக்கு 1 by root 3 கிடைக்கும். இந்த மைனஸ் உள்ள இருக்கிற வந்து மாடுலஸ்குள்ள இருக்கிறனால உனக்கு பாசிட்டிவ் வந்துடும். அப்ப tan inverse 1 by root 3. எப்போ 1 by root 3 கிடைக்கும்? 30 degree கிடைக்கும். 30 degree என்னப்பா? pi by 6. therefore alpha is equal to என்னது? pi by 6. நம்ம வந்து ஆல்பா வேல்யூ கண்டுபிடிச்சோம். நமக்கு தேவை தீட்டா வேல்யூ தான். வாங்க ஆர்கன் பிளேன்ல பாத்துடலாம். இது வந்து ரியல், இது வந்து மைனஸ் ரியல், நெகட்டிவ் ஆஃப் ரியல், இது வந்து மைனஸ் ஆஃப் இமேஜினரி. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் ஆக்சிஸ் வந்து நெகட்டிவ் வரணும், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பாசிட்டிவ் வரணும். அப்போ ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவ்னா இந்த இது வந்து என்னப்பா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பிளஸ் கமா பிளஸ், செகண்ட் குவாட்ரண்ட் என்னது? மைனஸ் கமா பிளஸ், தேர்ட் குவாட்ரண்ட் என்ன? மைனஸ் கமா மைனஸ், ஃபோர்த் குவாட்ரண்ட் என்னது? பிளஸ் கமா மைனஸ். நமக்கு கிடைச்சது என்னது? பிளஸ் கமா மைனஸ். அப்ப இந்த குவாட்ரண்ட் தான் வரும், ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தான் வரும். இது என்னன்னு பிளாட் பண்ணிடலாம் நம்ம. x is equal to 3, 1 2 3, x is equal to 3, y is equal to root 3. root 3ன்றப்ப இந்த இடத்துல வரும். இது வந்து 1 2 3, இந்த 1 2க்கு இடையில வரும், இந்த இடத்துல வரும்பா, இந்த இடத்துல வரும். சரி, இந்த ஆங்கிள் என்னன்னு நமக்கு தெரியும், பை பை 6. சரி, டயக்ராம் போட்டுக்கலாம். சரி, இந்த பாயிண்ட் என்னது? 3, மைனஸ் ரூட் 3. சரி, இப்போ வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட் நமக்கு தெரியும். தீட்டா சீக்வல் என்னப்பா?
minus alpha. Fourth quadrant na இது இங்க பார்த்து எழுதிடலாம். Which is in the fourth quadrant. That is theta is equal to minus alpha implies theta is equal to minus pi by 6. சரி, இப்போ polar formula எழுதிக்கலாம். R into cos theta plus I sin theta. இது எப்படி எழுதலாம்னு பாருங்க. R என்ன நமக்கு கிடைச்சிருக்கு 2 root 3 into cos theta cos pi by cos minus pi by 6 plus I sin minus pi by 6. சரி, இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். Therefore 3 minus I root 3 equal to 2 root 3 into 2k pi ஆட் பண்ணி எழுத போறோம், அவ்வளவுதான். cos 2k pi minus pi by 6 minus I sin 2k pi minus pi by 6 for all k belongs to z. K is an integer. இப்போ வந்து என்னன்னா செகண்ட் சம், சாரி ஃபர்ஸ்ட் இதுல செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வாங்க தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். let z is equal to x plus iy. என்ன கொடுத்துருக்காங்க? -2 minus I into 2 is equal to r into cos theta plus I sin theta. Here x is equal to என்னது? -2, y is equal to -2. சரி, மாடுலஸ் z கண்டுபிடிச்சிடலாம். மாடுலஸ் z என்ன? r is equal to root of x square plus y square equal to root of -2 whole square plus -2 whole square equal to root of -2 square என்ன? 4 plus 4 is equal to root of 8. 8 எப்படி பிரிச்சுக்கலாம்? ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 2 into 2 into 2 is equal to 2 root 2. இப்போ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? r is equal to என்னது? 2 root 2 கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஆல்பா is equal to என்னப்பா? tan inverse modulus y by x equal to tan inverse y என்னது? -2, x என்னது? -2. இந்த கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது? is equal to tan inverse 1 ன்னு கிடைச்சிருக்கு. எப்ப tan வேல்யூ 1 கிடைக்கும்? நமக்கு pi by 4 தான் கிடைக்கும். therefore alpha is equal to நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? pi by 4. நெக்ஸ்ட் நம்ம தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். வாங்க ஆர்கன் பிளான் பார்த்துடலாம். சரி, இப்ப ஆர்கன் பிளான்ல பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே என்னது? நெகட்டிவ் வந்திருக்கு. நெகட்டிவ்னா பண்ணது தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும். அப்ப x ஆக்சிஸ்ல -2, y ஆக்சிஸ் -2 இங்க வருமா? சரி, and ஆங்கிள் என்னது? pi by 4. இப்ப சர்க்கிள் டிரா பண்ணிடலாம் நம்ம. சரி, இப்போ வந்து தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் theta is equal to alpha minus pi. theta is equal to alpha minus pi. இன்டர்வல் வீடியோல நான் கொடுத்துருக்கேன்ப்பா. சரி, அப்ப இதுல வந்து அப்ளை பண்ணி நம்ம எழுதிடலாம். which is in the third quadrant. third quadrant அப்படின்னா என்னது? theta is equal to that is alpha minus pi. alpha நமக்கு தெரியும், is equal to என்னது? pi by 4 minus pi. சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாம். எல்சிஎம் எடுத்துருங்க 4. அப்ப பையை மட்டும் காமன் எடுத்துறீங்க. அப்போ 1 minus 4. 1 minus 4 என்ன? -3 equal to -3 by 3 pi by 4. அப்ப நமக்கு theta is equal to என்ன கிடைச்சிருக்குப்பா? -3 pi by 4. வாங்க போலார் ஃபார்ம்ல எழுதிடலாம். சரி, அப்ப இந்த ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். is equal to r என்னப்பா? 2 root 2 into cos -3 pi by 4 plus I sin -3 pi by 4.
இப்போ நம்ம ஆன்சர் எழுதிடலாம். -2 - I2 equal to 2√2 into cos 2k பை ஆட் பண்ணி எழுத போறோம். 2k pi -3 pi by 4 plus I sin 2k pi minus 3 pi by 4 where k belongs to z. K is an integer பா. இப்போ வந்து தேர்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வாங்க ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் இப்போ ஃபர்ஸ்ட் 3 சப்டிவிஷன் வந்து ஒரே மெத்தட்ல சேம் மெத்தட்ல பார்த்துட்டோம்ப்பா. ஃபோர்த் சப்டிவிஷன் சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ல பாத்தீங்கன்னா இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற டேர்ம் மட்டும் தான் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நியூமரேட்டர் பை டினாமினேட்டர்ல போலார் ஃபார்ம்ல கொடுத்துட்டாங்க. சரி, சிம்பிளை பண்ணி நம்ம கொண்டு வரணும். அது இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, லெட் z1 = I - 1 ஆகும், z2 = cos π/3 plus I sin π/3 இப்படி எடுத்துக்கலாம்ப்பா. இந்த z1ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜினரி பார்ட், அடுத்து ரியல் பார்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம மாத்தி எழுதிக்கலாம், மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம். z1 = -1 plus I. Here x = -1, y = 1. அப்ப r கண்டுபிடிச்சிடலாம். r = என்ன? மாடுலஸ் z = √(-1 whole square plus 1 square) √(1 square plus 1 square). 1 square 1 தான், = 1 plus 1 2, √2. சரி, இப்போ r வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் ஆல்பா கண்டுபிடிக்க போறோம். ஆல்பா = tan inverse y/x. y என்னப்பா? y = positive of 1, இது வந்து negative of 1. மாடுலஸ் வெளியே வந்து அதே சேம் தான், பாசிட்டிவ் தான் வந்துட போகுது. tan inverse of 1, tan inverse of 1 என்னது? π/4. நம்ம தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். வாங்க ஆர்கன் பிளேன் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா x axis நெகட்டிவ், y axis பாசிட்டிவ். அப்ப எந்த குவாட்ரண்ட் வரும்? இது வந்து என்னது? பாசிட்டிவ் ஆஃப் ரியல். இது வந்து என்னது? இமேஜினரி. நெகட்டிவ் ஆஃப் ரியல், இது வந்து என்ன? நெகட்டிவ் ஆஃப் இமேஜினரி. இப்போ இந்த இது பாத்தீங்கன்னா x axis நெகட்டிவ், y axis பாசிட்டிவ். அப்ப என்னது? செகண்ட் குவாட்ரண்ட் வருமாப்பா? சரி, செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது போட்டுக்கலாம் நமக்கு. இது வந்து என்ன? 1, -1, அப்ப இந்த பாயிண்ட் எங்க வரும்? இந்த 1, 1 இந்த பாயிண்ட் தான் வரும். டயக்ராம் போட்டுக்கலாம். சரி, இந்த ஆங்கிள் என்னப்பா வரும்? π/4. சரி, இப்ப செகண்ட் குவாட்ரண்ட் நமக்கு தெரியும் தீட்டா = என்னப்பா? π - ஆல்பா. எழுதிக்கலாம் நம்ம, which is in the second quadrant. Therefore theta = π - alpha = π - π/4. LCM எடுத்துருங்க, பைய மட்டும் காமன் எடுத்துட்டு அப்ப என்னது? 4 - 1 / 4 = 3 π/4. இப்போ ஆல்பா கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? r × cos θ plus I sin θ r என்னப்பா கண்டுபிடிச்சிருக்கீங்க? √2 into cos θ என்னது? cos 3 π/4 plus I sin 3 π/4. Therefore -1 plus I. z1 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? √2 into cos 3 π/4 plus I sin 3 π/4. சரி, இப்போ நமக்கு என்ன தேவை? z1/z2 தான் தேவை. சரி, எழுதிக்கலாம். Therefore z1 / z2 z1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? √2 into cos 3 π/4 plus I sin 3 π/4 whole divided by z2 ஏற்கனவே கொடுத்துருக்காங்க அவங்களேவும், cos π/3 plus I sin π/3. சரி, நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும். z1 = r1 into cos θ1
plus I sin theta 1 z2 is equal to r2 into cos theta 2 plus I sin theta 2. இப்போ z1 by z2னா என்ன ஃபார்முலா அப்படின்னா r1 by r2 into அது theta 1 divided by theta 2 தானே வரப்போகுது. அப்போ அந்த cos of angle வந்து செப்பரேட் பண்ணி எழுதுவோம். theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. சரி, இங்க r1 இருக்க இடத்துல root இருக்கு, r2 இருக்க இடத்துல 1 தான் இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்? root 2 into cos of 3 pi by 4 minus pi by 3 plus I sin 3 pi by 4 minus pi by 3. இது LCM எடுத்து சிம்பிளை பண்ணிடலாம். equal to root 2 into cos, இது வந்து LCM என்னப்பா 12 தானே, கிராஸ் மல்டிபிள் பண்ணிருங்க. அப்ப 9, இந்த பையை மட்டும் காமனா எடுத்துறேன் நானு. 9 மைனஸ் இது வந்து 4 பிளஸ் I sin pi into 9 minus 4 by 12 equal to root 2 into cos 9 minus 4 என்னது 5 pi by 12 plus I sin 5 pi by 12. இப்போ z என்ன எழுதிடலாம்? therefore z equal to root 2 into எப்படி எழுத போறோம் அப்படின்னா 2k pi ஆட் பண்ணி எழுத போறோம். cos 2k pi plus 5 pi by 12 plus I sin 2k pi plus 5 pi divided by 12. Comma for all k belong is to z, which is the required answer. இப்போ வந்து fourth subdivision also complete பண்ணிட்டோம்ப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் சம்ல 4 சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வாங்க செகண்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.